சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவி விலக தயார் என்கிறார் ஸ்ரீதரன். விசாரணை நடத்துமாறும் கோரிக்கை. சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்யும் அமைச்சர் விஜித கேரத் பல்வேறு நாடுகளுடனும் கலந்துரையாடல்கள். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குற்றவியல் குழுக்களுடன் தொடர்பு என்கிறது காவல்துறை. மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய கணவன் கிணற்றில் வீழ்ந்து உயிரிழப்பு. கடல் வழியாக தமிழகத்திற்குள் நுழைந்த இலங்கை பிரஜை விளக்கமறியல் உத்தரவு. உடற்பருமன் இருந்தால் நுழைவு விசைவு இல்லை. ட்ரம்ப் அறிவிப்புக்கு சட்ட வல்லுநர்கள் கடும் எதிர்ப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக சொத்து சேர்த்திருந்தால் அல்லது யாருக்காவது மதுபான சாலைகளுக்கு சிபாரிசு செய்திருந்தால் தன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். விசாரணைகளில் உண்மை நிரூபிக்கப்பட்டால் தன்னுடைய பதவியை பறிப்பதற்கு பூரணமாக சம்மதம் என்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அவர் தெரிவித்துள்ளார். இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன். அதேபோல் எனது சிபார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபாரிசு செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன். அரசியலமைப்பு உறுப்புரை 41 பிரகாரம் நான் நீதியான முறையில் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். அரசியலமைப்பு சபையில் மொத்தம் 10 உறுப்பினர்களில் நான் மட்டுமே இலங்கை வரலாற்றில் முதலில் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவன் என கருதுகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற நிலையற் கட்டளை 29 பிரகாரம் இது ஒரு சிறப்புரிமை மீறல் அல்ல என்பதையும் அரசியலமைப்பின் உறுப்புரை 41A படி விசாரணை நடாத்தி உண்மையை முதலிலே வெளிக்கொணர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதிலே மிக முக்கியமாக சாமர சம்பத் அவர்கள் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இடித்து வைத்து விசாரித்த ஒரு மனநோயாளி என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே நீதியான முறையில் நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தயவு செய்து கௌரவ சபாநாயகர் அவர்களே உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டு நான் சொத்துக்கள் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபார்சு செய்திருந்தால் அல்லது எனது பெயரில் எடுத்திருந்தால் நீங்கள் உரிய விசாரணை நடத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கும் நான் பூரணமான சம்மதத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன். மாவீர நாளை கடைபிடிப்பதற்காக தமிழர் தாயகம் தயாராகி வருகிறது. இந்த நிலையில் திருகோணமலை சம்பூர் ஆலங்குளம் மாவீர துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு இந்த சிரமதானத்தை ஏற்பாடு செய்துள்ளது. சிரமதான நிகழ்வில் முன்னாள் போராளிகளின் குடும்பத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மாவீரர் நாள் நினைவேந்தல் மாதத்தை முன்னிட்டு சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தில் தொடர்ந்தும் சிரமதானம் மேற்கொள்ளப்படவுள்ளமையால் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ள முடியும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார ஒழுக்கத்தை கொண்டுள்ளதாக இலங்கை வர்த்தக சபையின் தலைவர் கிரிஷான் பாலேந்திர தெரிவித்தார். இந்த வரவு செலவு திட்டத்தால் புதிய முதலீடுகளுக்குள் நுழைய தனியார் துறைக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் குறித்த கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் நாம் குறைந்த பணவீக்கம் மற்றும் நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் குறைந்த வட்டி வீதங்கள் ஆகியவற்றை காண்கிறோம் என இலங்கையின் வர்த்தக சபையின் தலைவர் கிரிஷான் பாலேந்திர தெரிவித்துள்ளார். காலப்போக்கில் தனியார் துறையில் அதிகரித்து வரும் இந்த நம்பிக்கை நாட்டிற்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டுவரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ள மிக முக்கியமான காரணி நாம் பொருளாதார ஒழுக்கத்தை பேணுவதே எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த ஒழுக்கம் தனியார் வணிகங்கள் செயல்படும் அல்லது வெற்றி பெறும் விதத்தில் பெரிதும் தாக்கம் செலுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் தமிழகத்துக்குள் கடல் வழியாக ஊடுருவிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் தமிழகத்திற்குள் ஊடுருவிய இலங்கை நபர் ஒருவர் ராமேஸ்வரம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். இதன்போது ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருந்த பூங்காவில் சந்தேகத்திற்கிடமாக அமர்ந்திருந்த நபர் ஒருவரை பிடித்து சோதனை செய்த போது அவரிடம் இலங்கை பணம், இலங்கை கடவுச்சீட்டு, இலங்கை தேசிய அடையாள அட்டை ஆகியவை அவரது உடைமையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் வெல்வெட்டித்துறை நடராஜன் வீதியைச் சேர்ந்த 34 வயதுடைய கண்ணன் என்பது தெரியவந்துள்ளது. கடவுச்சீட்டு இன்றி சட்டவிரோதமான முறையில் தமிழகத்திற்குள் ஊடுருவியதாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பரமக்குடி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த நபரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் இன்று சவுதி அரேபியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். உலக சுகாதார அமைப்பின் 26வது அமர்வில் அமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார். அமர்வில் பங்கேற்கும் நாடுகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் அவர் ஈடுபட உள்ளார். எதிர்வரும் 11ஆம் தேதி வரை அவர் சவுதி அரேபியாவில் தங்கியிருப்பார் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர் குற்றவியல் குழுக்களுடன் தொடர்புடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் குற்றவியல் குழு உறுப்பினர் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்ற பூக்குடு கண்ணா என்பவரின் சகா என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொட்டாஞ்சேனை 16வது ஒழுங்கையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். கார் ஒன்றில் வருகை தந்த நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் 43 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். சர்வதேச இணைப்பு வசதிக்காக 2 புதிய பிரான்ஸ் கேபிள் கப்பல்கள் இலங்கையில் கட்டப்பட உள்ளதாக கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய கேபிள் கப்பல்களின் உரிமையாளரான ஆரஞ்ச் மெரைன் நிறுவனம் இந்த கப்பல்களை கட்டும் பணியை கொழும்பு கப்பல் கட்டும் தளத்திடம் ஒப்படைத்துள்ளது. நீர்மூழ்கி கப்பல் கேபிள்களை நிறுவுதல் மற்றும் பராமரிப்பதில் உலகளாவிய பிரான்ஸ் நிறுவனமான ஆரஞ்ச் மெரைனின் குழு 2 கப்பல்களையும் நிறுவ உள்ளது. புதிதாக தயாரிக்கப்பட்ட கப்பல்கள் செயற்பாட்டுக்கு வந்தவுடன் அவை சர்வதேச கடல்சார் நடவடிக்கைகளுக்கும் பங்களிக்கும் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. தற்போது கடலில் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த புதிய திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவில் கணவன் தன்னுடைய மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு அவரும் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு குபுளமுனை கிராமத்தில் குறித்த கொடூர சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் வசித்து வந்த 75 வயதான கணவருக்கும் 73 வயதான மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. கணவனுக்கு அண்மைய நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு உணவருந்தி நித்திரைக்கு சென்ற கணவன் நேற்று அதிகாலை வேளையில் கோடரியை கொண்டு மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார். அதன் பின்னர் அந்த கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் வெளிநாட்டில் வசித்து வந்த மகன் ஒருவர் சிசிடிவி காணொளி மூலமாக நேரடியாக பார்வையிட்டதை அடுத்து உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மலேசியா கோலாலம்பூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கீழே விழுந்ததில் இலங்கையர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் காலை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார்.
இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்வதை பெரும்பாலும் நிறுத்திவிட்டதாக கூறிய ட்ரம்ப், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னை அழைத்தால் 2026ஆம் ஆண்டில் இந்தியா வருவேன் என தெரிவித்துள்ளார். மோடியை தனது நண்பர் மற்றும் சிறந்த மனிதர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக இந்தியா அமெரிக்க உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது இரு நாடுகளுக்கிடையிலான உறவு வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவில் வசிப்பதற்காக விசா விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு நீரிழிவு அல்லது உடல் பருமன் போன்ற உடல்நலக் குறைபாடுகள் இருந்தால் அவர்களின் விசா நிராகரிக்கப்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கைக்கு சட்ட வல்லுநர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள இந்த வழிகாட்டுதல்களின்படி இத்தகைய உடல்நிலை சிக்கல்கள் உள்ளவர்கள் அமெரிக்காவின் வளங்களுக்கு சுமையாக மாறக்கூடும் என்பதால் அவர்களின் விசா விண்ணப்பத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதய நோய்கள், புற்றுநோய்கள், சுவாச நோய்கள் மற்றும் மனநல பிரச்சினைகள் உட்பட பல நாட்பட்ட நோய்களுக்கு அதிக செலவாகும் என்பதால் விண்ணப்பதாரரால் தனது முழு ஆயுட்காலத்திலும் அரசின் பண உதவியை நாடாமல் அந்த செலவுகளை சமாளிக்க முடியுமா என்பதை விசா அதிகாரிகள் மதிப்பிட வேண்டும். அதோடு விண்ணப்பதாரரின் குழந்தைகள் அல்லது வயதான பெற்றோர்கள் போன்ற குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தையும் இது அவர்களின் வேலைவாய்ப்பை பாதிக்குமா என்பதையும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கைக்கு சட்ட வல்லுநர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மருத்துவ பயிற்சி இல்லாத விசா அதிகாரிகள் தனிப்பட்ட சார்பு அடிப்படையில் ஊகங்களின் மூலம் முடிவெடுப்பது தவறானது என்று அவர்கள் விமர்சித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதவி விலக தயார் என்கிறார் ஸ்ரீதரன். விசாரணை நடத்துமாறும் கோரிக்கை. சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்யும் அமைச்சர் விஜித கேரத் பல்வேறு நாடுகளுடனும் கலந்துரையாடல்கள். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குற்றவியல் குழுக்களுடன் தொடர்பு என்கிறது காவல்துறை. மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய கணவன் கிணற்றில் வீழ்ந்து உயிரிழப்பு. கடல் வழியாக தமிழகத்திற்குள் நுழைந்த இலங்கை பிரஜை விளக்கமறியல் உத்தரவு. உடற்பருமன் இருந்தால் நுழைவு விசைவு இல்லை. ட்ரம்ப் அறிவிப்புக்கு சட்ட வல்லுநர்கள் கடும் எதிர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.